ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சிம்பிளான, நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிச்சன் டிப்ஸும், நமக்கு தேவையான ஒரு சில விதமான டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில நாம ஒரு சில டிப்ஸு கண்டிப்பா தினமும் யூஸ் பண்ற டிப்ஸா இருக்கும். உங்களுக்கு இதில ஒரு சில டிப்ஸ் தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். கண்டிப்பா தெரியாம இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நூடுல்ஸ் செய்யும்போது நம்ம வந்து இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணுவோம். அந்த மசாலா பவுடர் வந்து ப்ளஸ் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண நூடுல்ஸ்னா அந்த மசாலா பவுடர் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் இல்லைங்களா? அது இல்லாம சாம்பார் பவுடர் வந்து அந்த மசாலாக்கு பதிலா போட்டாலும் இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, கீரை வகைகள் எந்த கீரையா இருந்தாலும் நம்ம சமைக்கும்போது, கலர் வந்து கீரை வந்து இப்போ பாத்திரத்துக்குள்ள போடும்போது, சூடா இருக்கும்போது, ஒரு கலர் வந்து வேற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து ஒரு சில அ பிக்சர்ஸ்ல பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் வந்து கிரீன் டூ இந்த மாதிரி கலர் ஆயிடும். இத வந்து பண்ணும்போது முருங்கைக்கீரைய நீங்க பொரியல் பண்றீங்க அப்படின்னா, இப்ப வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுட்டு, அதில கீரைய போடுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊத்திடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைய போட்டு பண்ணுங்க. பச்சை கலர் அப்படியே இருக்கும். அந்த கீரையில இந்த மாதிரி கலர்ல அப்படியே இருக்கும். அந்த டேஸ்ட்டும் சுத்தமா மாறாது. ரொம்ப சூப்பரான ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் அதோட எல்லா கீரையும் நீங்க செய்யும்போது இதே மாதிரி பண்ணலாம். கூடவே ஒரு கொஞ்சமா ஒரு 1/4 சிட்டிகை போல சர்க்கரை வந்து போட்டிங்கனாலும் கலர் மாறாமயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அளவுக்கு ஏத்த மாதிரி. இப்போ கொஞ்சமா செய்றீங்கன்னா 1/4 சிட்டிகை அளவுக்கு. அதிகமா செய்யும்போது ஒரு 1/4 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு. மேக்ஸிமம் நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தா 2த்தையுமே இது ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே கொட்டி வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில வைக்க மாட்டோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில வச்சா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லி, வெளியவே வைப்போம். ஆனாலும் வந்து பார்த்தோம்னா, அது 2த்தையும் ஒண்ணா சேர்த்து வைக்கும்போது, சீக்கிரமா அ காஞ்சு போகுறதுக்கும், வேஸ்ட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது 2த்தையுமே எப்பவுமே வாங்கிட்டு வந்தீங்கன்னா, தனித்தனியா வைங்க. ஒண்ணா சேர்த்து ஒரே கவர்லயோ, இல்ல ஒரே பேக்லயோ, ஒரே இடத்துல போட்டு வைக்காதீங்க. தனித்தனியா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல உருளைக்கிழங்கு வச்சிருக்கீங்கன்னா, அத பிரிச்சு அது பக்கத்துலயே கூட வெங்காயம் வைக்கலாம். ஆனா 2த்தையும் கலந்துட்டு வச்சோம்னா, சீக்கிரமா வந்து காஞ்சு போன மாதிரியும், இல்ல வேஸ்ட் ஆன மாதிரியும் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. நார்த் சைட்ல வந்து அதிகமா உருளைக்கிழங்கு பயன்படுத்துவாங்க. இந்த உருளைக்கிழங்க செ பயன்படுத்தும்போது, இந்த மாதிரி தான் வீட்ல வந்து நல்லா ஆற வச்சுருவாங்க. நெறைய அதிகமா ஒரு 4, 5 மாசம் வரைக்கும் கூட அப்படியே வச்சு பயன்படுத்துவாங்க. வேஸ்ட் ஆகாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, மிக்ஸி ஜார். இது வந்து ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா, இதில சால்ட், உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு, சும்மா வெறுமனே அரைச்சு விட்டோம்னா, இது வந்து நல்லா ஷார்ப்பாயிடும். வெறுமனா 2 ஸ்பூன் சால்ட்ட போட்டுட்டு, சும்மா லைட்டா கொஞ்சமா தண்ணிய ஊத்தி, ஒரு அரைச்சு விட்டீங்கனாலும், இந்த மாதிரி பண்ணுறதுனாலயும் நல்லா ஷார்ப்பாயிடும். ஒரு சில டைம்ல சால்ட் போட்டுட்டு அப்படியே அரைச்சோம்னா, அது வந்து டைட்டா புடிச்சுக்கும். அதனால கொஞ்சம் சால்ட் வந்து நீங்க போட்டுட்டு, தண்ணி கொஞ்சம் லைட்டா போட்டுட்டு பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமா சுடுதண்ணி குடுப்போம். மழை காலத்துலயும் சரி, இல்ல குளிர்காலத்துலயும் சரி, ஒரு சில இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கும், மெடிசின்ஸ்லேருந்து எடுக்கும்போதும், இல்ல அ கோல்டு பிடிச்சிருது அடிக்கடின்னும்போது நம்ம ஹாட் வாட்டர் குடுப்போம். ஹாட் வாட்டர் குடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி குடுக்கும்போது நீங்க சுடுதண்ணி ரெடி பண்ணும்போது, அது கூட ஒரு 4, 5 துளசி இலைய போட்டுருங்க. துளசி இலைய போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எப்படியும் சுடு தண்ணி நம்ம கொதிக்க வைப்போம். அந்த இலையும் நல்லா கழுவிட்டு போட்டுட்டு, கொதிக்க வச்சு வைக்கிறதுனால குழந்தைங்க சுடு தண்ணி குடிச்ச மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் கூடவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும். அதோட துளசி இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ரவைய பயன்படுத்தி நம்ம ஹல்வாவோ, இல்ல உப்மாவோ ஏதாவது செய்றோம் அப்படின்னும்போது, ரவைய வறுத்துட்டு போடும்போது, அதோட கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்து வறுத்துட்டு போட்டுக்கிட்டோம்னா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உப்மாவா இருந்தாலும் சரி, இல்ல ஹல்வாவா இருந்தாலும் சரி, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே வறுத்துட்டு, சும்மா லைட்டா வாசனை வர மாரி. ரவைய எப்படி வறுப்போமோ, அதே மாதிரி தான். ரவைய வறுத்து முடிச்சுட்டு, லாஸ்ட்ல கொஞ்ச நேரம் இருக்க முன்ன டைம்ல வந்து நீங்க கடலை மாவ போட்டு வறுத்துட்டும் அதில சேர்த்துக்கலாம். இல்லன்னா வந்து மோஸ்ட்லி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடலை மாவு பருப்பு வந்து அரைச்சுட்டு ஒரு டப்பாக்குள்ள போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுருவாங்க. அப்பதான் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வச்சிருந்தாலும் அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் நீங்க இதில போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்ல வச்சிருக்க குக்கர்ல பொங்கி வந்து எல்லாம் கீழ ஊத்திடும். அதுக்கு வந்து
ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நெறைய தண்ணி வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க. கொஞ்சமா தண்ணி வைங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வைங்க. அதோட கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ, இல்ல எண்ணெயோ போட்டிங்கன்னா, சீக்கிரமாவும் வெந்துரும். கூடவே அதோட மேலே எல்லாம் வந்து இந்த மாதிரி பொங்கி வராது. மூடியிலயும் சும்மா லைட்டா எண்ணெய தடவிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுத்தமா பொங்காது. லப்பர் வந்து லூஸா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நெய்யோ இல்ல எண்ணெயோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப அ நெய் வந்து சேர்த்தோம்னா, அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட நல்ல இல்ல உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இப்ப நான்வெஜ்லாம் செய்யும்போது நெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வீட்ல. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க எண்ணெய வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து வெண்டைக்காய் வந்து நம்ம பொரியல் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட்லயே மஞ்சத்தூள போடக்கூடாது. கொஞ்சம் வெந்த அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து அப்படியே வழவழன்னு இல்லாம இருக்கிறதுக்கு, எலுமிச்சப்பழம் நெறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். எலுமிச்சை பழத்த சும்மா ஒரு 4, 5 ட்ராப்ஸ் போல விட்டுருவாங்க. இது நல்லா டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கூடவே அந்த வழவழப்பு தன்மையும் இருக்காது. மசாலா இந்த மேகி மசாலா வந்து பயன்படுத்துறவங்க, அந்த மாதிரி மசாலா உங்களுக்கு கிடைச்சா பயன்படுத்துங்க. இல்லன்னா 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெண்டைக்காய் பொரியலும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, பூரியிலயோ நெறைய எண்ணெய் வந்து குடிக்குது அப்படின்னா, மாவு இந்த மாதிரி தேய்ச்சுட்டு, ஃப்ரிட்ஜில ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து அதுக்கப்புறமா நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. பூரி வந்து நெறைய எண்ணெயே குடிக்காது. ரொம்ப சூப்பரா வந்து பஃப்ன்னு வரும். அதோட இன்னொரு டிப் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கும்போது, அதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா பூரிய வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம்னாலும், எண்ணெய் வந்து அதிகமா இழுக்காது. இத நீங்க எந்த பொருள் செஞ்சாலுமே ட்ரை பண்ணலாம். பூரி வந்து மாவு பெசையும்போது கொஞ்சம் தண்ணியா இல்லாம பார்த்துக்கோங்க. தண்ணியா இருந்தாலும் நெறைய எண்ணெய் இழுக்கும். அதனால கரெக்டான குவான்டிட்டில தண்ணிய சேருங்க. அதோட கூட வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தாலும் பரவால்ல. ஆனா தண்ணி மாதிரி மட்டும் இருக்க வச்சுறாதீங்க. ஏன்னா தண்ணி மாதிரி இருந்தா நெறைய எண்ணெய் வந்து இழுத்துரும் பூரியில. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, தக்காளி கொஞ்ச நாள் கழிச்சாலும் தோல் எல்லாம் சுருங்குன மாதிரி, கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு, ஒரு வேள அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு நைட்லயே தண்ணி, அதாவது ஐஸ் வாட்டர்ல கொஞ்சமா தக்காளி எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே வெளியிலேயே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா தக்காளி வந்து புதுசா நம்ம எப்படி இப்போ வாங்குனோமோ, அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.